ஓம் சாந்தி. திங்கட்கிழமை 22/9/2025 வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன கூறுகின்றாரோ அதை நான் முன்பே அறிந்திருந்தேனே என்று தனது உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். என்ன கேட்கின்றோமோ அதன் பொருளை புரிந்து கொண்டு குஷியாகிருங்கள். முழு உலகத்திற்கும் ஸ்ரீமத் மூலம் சத்கதி ஏற்படுத்துவது உங்களது பிராமண தர்மமாகும். பிராமணர்கள்தான் முழு உலகையும் அமைதியானதாக ஆக்கிவிடுகின்றனர். பிராமண குலத்தை சார்ந்த நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த சக்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. பிராமணர்களாகி நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆவதால் உங்களுக்குத்தான் அனைத்தை விட மிக மிக பெரிய பரிசு கிடைக்கின்றது. நீங்கள் பிரம்மாண்டத்துக்கும் எஜமானர்கள் மற்றும் உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை ஒரே ஒரு முறை மட்டுமே ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பின்பும் அவசியம் வருகின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். எல்லையற்ற தந்தை எனும்போது அவசியம் அவரிடமிருந்து ஆசியும் அடைந்திருக்கக்கூடும். ஹெவன்லி காட்ஃபாதர், ஸ்வர்க்கத்தை படைக்கும் தந்தை என்ற ஆங்கில வார்த்தை மிக நன்றாக இருக்கின்றது. சொர்க்கம் என்று புது உலகத்திற்கு கூறப்படுகின்றது. நரகம் என்று பழைய உலகத்திற்கு கூறப்படுகின்றது. ஆனால் சொர்க்கத்தை பற்றி யாரும் அறியவில்லை. சந்நியாசிகள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. சொர்க்கம் மிகவும் பிரபலமாகவும் இருக்கின்றது. சொர்க்கம் மற்றும் நரகத்தின் முழு சக்கரத்தின் முதல் இடைக்கடையின் ஞானம் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்கின்றது. சேவாதாரிகளாக இருக்கும் அனைவரும் ஒரே மாதிரியான சேவாதாரிகளாக இருப்பது கிடையாது. நீங்கள் மீண்டும் தங்களது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் தந்தையின் உயர்ந்திலும் உயர்ந்த வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். தந்தையை அறியாமல் இருப்பதுதான் மிக பெரிய தவறாகும். எந்த தந்தை சொர்க்கத்தை படைக்கின்றாரோ, யார் பாரதம் என்ற சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்குகின்றாரோ அவரை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறிவிட்டனர். நீங்கள் ஏணிப்படியில் எப்படி இறங்கி வந்தீர்கள் என்பதை தந்தை இப்பொழுது புரிய வைக்கின்றார். நாம் 5000 வருட ஆண்டுகளில் படிப்படியாக ஏணிப்படியில் இறங்கி வந்துவிட்டோம். பழைய உலகம் இன்னும் அதிக ஆண்டுகள் உள்ளன என்று நினைக்கின்றனர். இதற்குத்தான் அஞ்ஞான இருள் என்று கூறப்படுகின்றது. ஞான கண் மையை சத்குரு கொடுத்தார். அஞ்ஞான இருள் நீங்கிவிட்டது என்றும் பாடப்பட்டிருக்கின்றது. தந்தை வந்துதான் நரகத்தினை சொர்க்கமாக ஆக்குகின்றார். தந்தையிடமிருந்து எத்தனை முறம் ராஜ்யம் அடைந்திருந்தீர்கள்? தந்தையை சத்தியமானவர், சத்தியமான ஆசிரியர், சத்குரு என்று கூறப்படுகின்றது. நாம் சொர்க்கராஜ்யம் அடைவதற்காக படிக்கின்றோம். கற்பிப்பது யார்? பகவான் சிவ் பாபா. பகீரதம் கங்கை கொண்டு வந்ததாக காண்பிக்கின்றனர். நீரை கொண்டு வந்தாரா? என்ன கொண்டு வந்தார்? கொண்டு வந்தது யார் என்பதை இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் பார்க்கின்றீர்கள். ஜடா முடியிலிருந்து தண்ணீர் வர முடியாது. தர்மம்தான் சக்தி என்று கூறப்படுகின்றது. பிராமணர்களுக்கு தந்தையிடமிருந்து சத்கதி கிடைக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிறீர்கள். ஆக உங்களிடம் எவ்வளோ மிகப்பெரிய சக்தி என்பது இருக்கின்றது. மிக அதிகமான சக்தி பிராமண தர்மத்தில் இருக்கின்றது. பிராமணர்கள் என்ன செய்கின்றனர்? முழு உலகையும் அமைதியாக ஆக்கிவிடுகின்றனர். யாரிடத்தில் செல்வம், வாகனங்கள் போன்றவைகள் உள்ளனவோ அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றனர் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் புது உலகம்தான் சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்வது கிடையாது.
அனைத்திலும் அல்பகால சுகம்தான் உள்ளது என்று தந்தை புரிய வைக்கின்றார். நாம் முதலில் நமது வீட்டுக்குச் செல்வோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். சுகம் இருக்கும் பொழுது தந்தை வருவதே கிடையாது. எனக்கு வானப்பிரஸ்த ரதம் தேவை அல்லவா என்று தந்தை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்திலும் அனைவரது மன ஆசைகளை நிறைவேற்ற வருகின்றேன். நான் உங்களை மிகவும் இனிமையானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த தேவதைகள் எவ்வளோ இனிமையானவர்களாக இருக்கின்றனர். இப்பொழுது மனிதர்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றனர். யார் தந்தைக்கு அதிக உதவி செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். உங்களுக்கும் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உயர்ந்த பதவியும் நீங்கள் பலனாக அடைகிறீர்கள். நான் உங்களை என்னை விட உயர்வானவனாக ஆக்குகின்றேன் என்று சுயம் தந்தை கூறுகின்றார். கிருஷ்ணனின் ஆத்மாவின் ரதத்தில்தான் தந்தை பிரவேசமாகி இருக்கின்றார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயமாகும். நீங்கள் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகுவதால் அனைவருக்கும் வரிசை கிரமமான பரிசு கிடைக்கின்றது. நீங்கள் இந்த பேட்ச் அணிந்து கொள்ளவில்லை எனில் இவர்களும் ஆன்மீக மிலிட்டரியை சார்ந்தவர்கள் என்பதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? மிலிட்டரியை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் பேட்ச் அணிந்திருப்பார்கள். தந்தை கூறுகின்றார், மன் மனாபவ, தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை நினைவு செய்தால் கிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு வந்துவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆகவே ஒரே ஒரு தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும். எனக்குள் எந்த அவகுணங்கள் கிடையாது தானே? தேவதைகளைப் போன்று இனிமையானவனாக ஆகியிருக்கின்றேனா என்று தனக்குள் பாருங்கள். தந்தையின் உயர்ந்தலும் உயர்ந்த வழிப்படி நடந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். சேவாதாரியாக ஆகுவதற்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ஞானத்தை புத்தியில் சிந்திக்க வேண்டும். இறை சேவகன் எனும் நினைவு மூலமாக சுலபமான நினைவினை அனுபவம் செய்து சகஜ யோகியாக ஆகுக. இறை சேவகன் என்றால் இறை தந்தை சேவையில் எப்போதும் இணைந்திருப்பவர். சுயம் இறைவனே எனக்கு இந்த சேவை கொடுத்துள்ளார் என்ற பெருமையில் சதா இருங்கள். காரியம் பல செய்த போதும் காரியத்தை கொடுத்தவரை ஒருபோதும் மறக்கலாகாது. எனவே செயல்கள் பல செய்த போதும் இறை தந்தையின் கட்டளைப்படி செய்வதாக நினைத்தால் சுலபமாக நினைவின் அனுபவத்தில் சகஜ யோகியாக ஆவீர்கள். இறை மானவ வாழ்க்கை என்பது எப்போதும் நினைவிலிருந்தால் மாயை அருகே வர முடியாது. எந்தளவிற்கு ஸ்தாபனையில் நிமித்தமானவர்கள் ஜுவாலா ரூபமாவீர்களோ அந்த அளவுக்கு விநாச ஜுவாலை வெளிப்பட்டு கூட்டு தியானத்தில் அக்னி ஜுவாலையை உலக விநாச காரியம் பூர்த்தி செய்யும். இதற்காக ஒவ்வொரு சேவை நிலையங்களிலும் பிரத்யோகமாக யோக நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்க வேண்டும். அப்போது விநாசத்திற்கான சிறகுகள் முளைக்கும். யோக அக்னியால் விநாச அக்னியும் எரியும். அக்னி அக்னியை வெளிப்படுத்தும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.